நிறைய பேர் என்கிட்ட திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருந்த மட்டன் பிரியாணி ரெசிபி ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி செம்ம டேஸ்டியா உதிரி உதிரியா மட்டன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு நான் 1.5 கிலோ அளவுக்கு சொல்லியிருக்கேன். 1 கிலோக்கான அளவு கமெண்ட் பாக்ஸ்ல நான் கொடுத்திருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. 1.5 கிலோ நான் பண்றதுக்கு ஒரு 1 கிலோ அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். 700 கிராம் அளவுக்கு தக்காளி, ஒரு 1.25 கட்டு அளவுக்கு மல்லி, 3/4 கட்டு புதினா, 7-8 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அரிசி நான் 1.5 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன், பாஸ்மதி ரைஸ். 1.5 கிலோ அரிசிக்கு 1.5 கிலோ கறி சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப கரெக்டா இருக்கும். ஆனா கறியோட அளவு கொஞ்சம் அதிகமா சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் இன்னுமே நல்லா இருக்கும். நான் 1 கிலோ 800 கிராம் அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன், கொஞ்சம் கொழுப்பும் சேர்த்திருக்கேன். அதுல 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூடி பேஸ்ட், கொஞ்சமா உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துட்டு 3/4 வாசி பதம் வேகிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்ப தாளிக்கிறதுக்கு 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி நெய், ஒரு 1.25 கப் அளவுக்கு சன்ஃபிளவர் ஆயில் எடுத்திருக்கேன். நான் 1.5 கிலோ பண்றதுனால ஆயில் பாக்குறதுக்கு உங்களுக்கு அதிகமா தெரியற மாதிரி இருக்கும். இதுல பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பிரியாணில ரொம்ப மெயினான விஷயமே வெங்காயம் வதக்குறது தான். நல்லா வதங்கி கோல்டன் பிரவுன் கலர்ல வரணும். இந்த அளவுக்கு அது வெங்காயம் நல்லா வதங்கி இருக்கணும். இதுக்கு மேல முருக விட்டுட்டீங்க அப்படின்னா கசக்க ஆரம்பிச்சிடும். இப்ப இதுல 3/4 கப் அளவுக்கு இஞ்சி பூடி பேஸ்ட் சேர்த்துட்டு பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருந்த தக்காளி, புதினா, கொத்தமல்லி அண்ட் பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சு வரணும். மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. தக்காளி இந்த அளவுக்கு மசிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா 3 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அதாவது பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் நம்ம அரைச்சு வச்சிருப்போம் இல்லையா, அது சேர்த்துக்கிறேன். வேற எந்த மசாலாவும் கிடையாது, இது 2 மட்டும் தான். இந்த மசாலாவோட பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்ப இதுல ஒரு 1.5 கப் அளவுக்கு திக்கான தயிர் வந்துட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கடையில நம்ம வேக வச்சிருந்த மட்டனுமே நல்லா வெந்து வந்துருச்சு. ஒரு 70 இருந்து 75% வெந்து வந்தது அப்படின்னா அரிசியோட சேர்ந்து வேகிறதுக்கு கரெக்டா இருக்கும். இப்ப மசாலாவோட பச்சை வாசம் எல்லாமே போயிடுச்சு. இந்த டைம்ல நம்ம கறி வேக வச்சிருந்தோம் இல்லையா, அதுல தண்ணியை வச்சுட்டு கறியை மட்டும் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1.5 எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃபிளேம்ல மூடி போட்டு அப்படியே வச்சிருங்க. மசாலா கறி எல்லாமே ஒன்னா சேர்ந்து வேகணும். இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்துக்க போறோம். 1 கப் அரிசி எடுக்கிறோம் அப்படின்னா 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். மட்டன் வேக வச்ச தண்ணி இருந்தது இல்லையா, அதுலயே சேர்த்து நீங்க எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு எண்ணெல்லாம் பிரிஞ்சு வர டைம்ல தான் நம்ம அரிசி சேர்க்கணும். கண்டிப்பா தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் அரிசி சேர்க்கணும். அப்பதான் அரிசி ஒண்ணு போல வெந்து வரும். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுட்டு 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திறந்து கலந்து விடுங்க. இதே மாதிரி 2 தடவை நீங்க கலந்து விட்டீங்க அப்படின்னா 3வது தடவை கலந்து விடும்போது தம் போடுறதுக்கு கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி அரிசியோட அளவும் தண்ணியோட அளவும் சமமா வரும் இல்லையா, இந்த டைம்ல நம்ம தம் போட்டுக்க வேண்டியதான். ஒரு தோசை டவா மேல வச்சுட்டு அரிசி ஒண்ணு போல இந்த மாதிரி பரப்பி விட்டுட்டு மேல கொஞ்சமா நெய் சேர்த்துட்டு மூடி போட்டுருங்க. கரெக்டா ஒரு 15 இருந்து 20 நிமிஷம் நம்ம தம் கொடுக்க வேண்டியதான். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அடுத்த ஒரு 20 நிமிஷம் கழிச்சு நீங்க ஓபன் பண்ணி கிளறி விட்டீங்க அப்படின்னா கமன்னு மட்டன் பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிரும். இதே மெத்தட்ல நீங்க சூப்பரா சிக்கன் பிரியாணி கூட பண்ணலாம். ஆனா சிக்கனை தனியா வேக வச்சுட்டு இதுல சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. நம்ம இதுல வேக வச்ச கறி சேர்த்திருந்தோம் இல்லையா, அந்த டைம்ல நீங்க ராவாவே சிக்கனை சேர்த்து நல்லா கலந்து விட்டு சிக்கன் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு